Hi friends, welcome to Chris 2021 Live to the Way. எது உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா மனசு தாங்க. இந்த மைண்ட் மட்டும் ஒழுங்கா ஷார்ப்பா இருந்துச்சு அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையுமே உங்களை வந்து நெருங்காது அப்படிங்கிறது தாங்க ஆணித்தரமான உண்மை. இந்த மைண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கும் தெரியும், அதே டைமில் ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கும் தெரியும், ஒரு பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸாக கொண்டு போகிறதுக்கும் தெரியும். அது எப்படி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதுக்காக ஒரு 3 பாயிண்ட்ஸ் தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். when your mind is weak, situation is a problem. ஸோ இங்கே நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை நினைச்சு அப்படி மைண்ட்ல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கலாம், இல்லது யாராவது உங்களை வந்து இன்சல்ட் பண்ணியிருக்கலாம், இல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மைண்ட் பார்த்தீங்கன்னா வீக்கா தான் இருக்கும். அந்த டைம்ல நீங்க எப்பேற்பட்ட ஒரு ஹாப்பியஸ்டான ஒரு மூமெண்ட்ல இருந்தா கூட அந்த மூமெண்ட் கூட உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் தெரியும். இதே மைண்ட்ல நீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை வந்து அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாருமே சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. பட் அந்த சிச்சுவேஷன்ல யாராச்சும் உங்களை ஒரு ஜோக்குக்கு ஒரு கமெண்ட் அடிச்சா கூட அது கூட உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா தாங்க தெரியும். இதுதாங்க உண்மை. ஸோ எப்போதுமே மைண்டு வீக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த சிச்சுவேஷன் நல்லதாக இருந்துச்சுன்னா கூட அது உங்களுக்கு ப்ராப்ளமாக தாங்க இருக்கும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when your mind is balanced, situation is a challenge. இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலர் இருப்பாங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டுன்னு. ஸோ அதுதாங்க இது. அதாவது நெகட்டிவாட்ட திங்க் பண்ண மாட்டாங்க, பாசிட்டிவாகவும் திங்க் பண்ண மாட்டாங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம், எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேலன்ஸான ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு சேலஞ்சா தான் எடுத்து பண்ணுவாங்க. அவங்க கூட ரொம்பவே பாசிட்டிவா தான் இருப்பாங்க. அதாவது எது நடந்தாலுமே பார்த்துக்கலாம் அப்படிங்கும் போது அவங்க கிட்ட அந்த ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி வந்து வரவே செய்யாது. ஸோ எப்போதுமே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மூட்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்து அவங்களுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், அவங்கள சுற்றி இருக்கிறவங்களையா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு என்கரேஜிங் மூட்ல வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுல தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, when your mind is strong, situation is an opportunity. அது எப்படிப்பட்ட சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, அது நெகட்டிவா இருந்தா கூட அதுல இருந்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும், அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் மைண்டோட ஒரு ஸ்ட்ராங் தாட்டோட தாங்க நீங்க இருப்பீங்க. அதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒருத்தங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னாலே அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சூப்பரா இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டுனா அந்த வாய்ப்பை வந்து ரொம்பவே சூப்பரா ஹேண்டில் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில வந்து வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது தாங்க உண்மை. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க, இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.